உன் கூட தான் இறுதி வரைக்கும் நான் வாழ போகிறேன், நீ என்னோட இணையர் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்து, அந்த வாக்குறுதியை அந்த பெண் நம்பி இவர் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிறத நம்பி அவரோட விருப்பப்பட்டே உடலுறவு வச்சுக்கிட்டு அதன் பிறகு அந்த ஆண் வந்து அந்த வாக்குறுதியை காப்பாற்றலை, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாருன்னா தட் இஸ் கால் ரேப், அது வன்புணர்வு தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கு. 1-2 வழக்குலலாம் கிடையாது. ஆமாம், இந்த வழக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே பொருந்தும். விஜயலட்சுமி கூட வந்து நீ விருப்பப்பட்டு உறவு வச்சுக்கிட்டியா? ஆமாம். விஜயலட்சுமி உன் கூட விருப்பப்பட்டு தான் உடலுறவில் இருந்தாங்களா? உன் கூட விருப்பப்பட்டு தான் வாழ்ந்தாங்களா? ஆமாம். ஆனால் நீங்கள் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க, அதனால தான் அந்த அம்மா விருப்பப்பட்டு உங்கள் கூட உடலுறவு வச்சுருக்கிறாங்க. என்ன பொய்யான வாக்குறுதியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சீமான் வெளியே மறுக்கிறாரு, சரிங்களா? அப்படிலாம் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதுவுமே கிடையாது, வாழ்ந்தேன் கொஞ்ச நாள் வந்து உடலுறவு வச்சுக்கிட்டேன், அப்புறம் விட்டுட்டு போனேன்னா இது பச்சை அயோக்கியத்தனம் இல்லை. ஒரு சாதாரண மனுஷன் கூட இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ தகுதியற்றவன் தான் சொல்லணும். நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்னு சொல்கிறீங்க, நான் உங்கள் வாதத்துக்கே வரேன். என்ன தகுதி இருக்குது அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும்? ஒரு சாதாரண மனுஷன் எவ கூட வேணால் வந்து உறவு வச்சுக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லை, சும்மா உடலுறவு வச்சுக்கிட்டோம் அப்புறம் வேணான்னு வெளியே போயிட்டேன், அப்போ இதே மாதிரி எத்தனை பேர் கூட வேணால் எவ கூட வேணால் நீ உடலுறவு வச்சுப்ப, அப்போ வேணுன்ற ஒருத்தியை வந்து நீ கல்யாணம் பண்ணிப்ப, இல்லை கல்யாணம் பண்ணாமல் போவ. இது அடிப்படை மனித பண்புகளுக்கு முதல்ல சரியானதா?